களத்துல இறங்கணும், பயப்படுறாரு. அவருக்கு ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவருக்கு என்ன முட்டுக்கட்டை இருக்கு? இவரு போறாரு, முதல்வர் போறாரு, துணை முதல்வர் போறாரு, மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் போறாங்க. ஏன் நயனா நாகேந்திரனை கூட போயிட்டு தானே இருக்கிறாரு. அந்த மாதிரி இவரும் கீழே இறங்கி வேலை செய்யலாம் இல்லையா, மக்கள் மத்தியில போகலாம் இல்லையா. அப்படி இருக்கும்போது சும்மா நம்ம பனைய பங்களால உட்காந்துக்கிட்டே நீங்க அரசியல் பண்ணுவீங்களா? உதயநிதி மாதிரி இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்ணிடுவீங்களா? முடியாது உங்களால. இல்லைன்னா ராகுல் காந்தி மாதிரி வெளிநாட்டுல கொலம்பியால உட்காந்துக்கிட்டு இங்க பீகார்ல அரசியல் பண்ண முடியுமா உங்களால? பண்ண முடியாதுங்கிறத அவருக்கு தெரியல. அப்போ இந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அதாவது இதுவரைக்கும் அவர் வந்து அவருடைய ஆதரவு, அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள், இந்த இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. எப்போ? திருச்சிக்கு அப்புறமா, பெரம்பலூருக்கு அப்புறமா, நாகப்பட்டினத்துக்கு அப்புறமா, மற்ற 2 இடத்துல கரூர், அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆச்சு. அதை பார்த்து தான் ஏடிஎம்கே, சாரி டிஎம்கேக்கு பயம், ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா